அதிரடியாக கட்சியை அறிவிக்கும் விஜய். தீப்பிடித்த அரசியல் களம். சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டு புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருந்த விஜயை சில அரசியல் தலைவர்கள் சீண்டியதின் பேரில் அவரது பார்வை படிப்படியாக அரசியலுக்கு திரும்பியது. அரசியலில் தனது வருகை சாதாரணமாக இருக்கக்கூடாது என்று செம்மையாக பல திட்டங்களை வகுத்து இப்போது இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு போட்டியாக பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வருகின்றார் விஜய். கடந்த சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு நடிகர்களாக வரிசையில் நின்று வாக்களிக்க இவரோ யாரும் எதிர்பாராத அளவுக்கு சைக்கிளில் வந்து வாக்களித்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார். மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்குவது, தொகுதி வாரியாக நூலகம் அமைப்பது, மழை திட்ட உதவிகள், வெள்ள நிவாரண பணிகள் என அரசியலுக்கான அச்சாரத்தை பலமாக போட்டார் விஜய். இந்த நிலையில் சினிமாவில் இருந்து விலகி முழுநேர அரசியல்வாதியாக மாறி விடுவாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்தனர் ரசிகர்கள். கடந்த ஆண்டு இறுதி இதை உறுதி செய்யாத வகையில் வாரிசு, லியோ என வெற்றி படங்களை கொடுத்துவிட்டு அடுத்ததாக வெங்கட் பிரபுவுடன் கோட் என்ற படத்திலும் இணைந்தார் தளபதி. என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், சினிமாவா அரசியலா என்று ரசிகர்கள் குழப்பத்திலேயே வைத்திருக்கின்றார் விஜய். கோட் படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் விஜய் 69க்கான இயக்குனர் தேர்வு, தயாரிப்பாளர் நிறுவனம் என ஒவ்வொன்றையும் கவனமாக தேர்வு செய்து வருபவர். தனது அரசியலும் விட்டுவிடாமல் சமூகமாக சென்னையை அடுத்த பனையூரில் நிர்வாகிகளுடன் ரகசிய ஆலோசனையும் ஈடுபட்டு உள்ளார். தென் மாவட்டங்களை சேர்த்து 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து வருகின்றார். லோக்சபா தேர்தலில் போட்டியிடுமாறு தனது அரசியல் கட்சி கிளை பதிவு செய்யலாமா அல்லது கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கலாமா போன்ற பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியுள்ளார் தளபதி விஜய். விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறப்போவது உறுதியாகியுள்ளது. தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் நல்லவர்களுக்கு ஓட்டளியுங்கள் என்று மக்களிடம் கூறுமாறு நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் வைத்து உள்ளாராம். வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகிறான், தளபதி தளபதி நீயே எங்கள் தளபதி என ரசிகர்களை குதூகலிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை.